வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் அக்ஷய திருதியை பதிவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம முதல் பகுதி கொடுத்துருக்கோம், எப்படி வழிபாடு பண்ணணும். இப்போ இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பதிவு. இதில் அதுக்கு முன்னாடி நம்ம பகுதி ஒன்றில் என்னென்னலாம் பார்த்தோம், எப்படி வழிபாடு பண்ணணும், அக்ஷய திருதினா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வழிபாடு செஞ்சால் நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும். ஸோ இதை பற்றின அந்த பதிவை சும்மா உங்களுக்காக ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். அக்ஷய திருதியை நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி தான். ஏன்னா 19ஆம் தேதியே நமக்கு 11:32 மேலே ஆரம்பித்தாலும், ஆனால் நமக்கு 20ஆம் தேதி சூரிய உதயம் தான் நமக்கு கணக்கு. அதனால 20ஆம் தேதி தான் நமக்கு அக்ஷய திருதியை ஆரம்பிக்குது. அன்னைக்கு நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம், எங்களுக்கு திங்கட்கிழமை டைம் இல்லைங்கன்றவங்க 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே நாம் வழிபாடும் தானமும் செஞ்சுக்கலாம். திரும்ப நம்ம சொல்கிறது என்னன்னா, நாம் பொருளை வாங்கி கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்கிட்டா அது ஃபுல்லாக செய்கிறோம்ன்றது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. அது கிடையாது. அந்த காலத்தில் எப்படி அவங்களுக்கு செல்வம் சேர்ந்துச்சுன்றது நம்ம நல்லா ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அவங்க செஞ்ச தானத்தினால மட்டும்தான் அவங்களுக்கு அவ்வளோ செல்வம் கிடைச்சிது. ஸோ பொருளை நம்ம வாங்கலாம், ஆனால் முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தால் மட்டும்தான் நாம் வாங்குகிற பொருள் நம்ம வீட்டில் நிலைச்சி நிற்கும், செல்வம் தங்கும். இதுதான் அதோட அடிப்படை தாற்பயம். அன்னதானம் செய்யலாம், இல்லாதப்பட்டவங்களுக்கு மளிகை சாமான் வாங்கி தரலாம். நம்மளால் என்ன முடியுமோ, நம்மையே ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருந்தா கடைசிக்கு நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் போகும். நமக்கும் கீழே எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத நமக்கு அந்த அளவு கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்கல. ஏதோ ஒருத்தருக்கு ஒருவேளை டிஃபன் வாங்கி கொடுக்குறதாவது நம்மளால செய்ய முடியும் இல்லையா? இல்லை கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு வெளியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மதிய சாப்பாடோ இல்லை இதுவோ வாங்கி தரலாம், தப்பு இல்லை. இதுதான் நம்மளோட அக்ஷய திருதியோட தாற்பயமே ஒழிய, அன்னைக்கு நம்ம கடனை வாங்கி வைரம் வெள்ளி தங்கம் வாங்கிட்டா எல்லாமே நம்ம வீட்டில் சேர்ந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் பதிவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன். இப்போ ரெண்டாவது பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முழுக்க மந்திரங்கள், பாடல்கள், லக்ஷ்மி போற்றிகள். ஏன்னா இந்த அக்ஷய திருதியோடைய விழா நாயகியே பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயார் தான். இப்போ என்ன நமக்கு எல்லாரும் நம்ம என்ன வளரணும், செல்வம் வளரணும். ஓகே, தான தர்மங்கள் செய்ய நமக்கு தான தர்மம் வளர எல்லாமே நம்ம வீட்டில் தங்கும். இப்போ நாம் அது முதல்ல காயத்ரி மந்திரம் பார்த்துடலாம். ஓம் மகாலட்சுமி சா வித்மஹே விஷ்ணு பதன்யசி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதியா. ஒவ்வொரு கடவுளுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் இதுதான். தாயாரோட முதல்ல காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் நமக்கு என்ன மந்திரம் பாடுகள் தெரியுதோ அதை பாராயணம் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் அடிப்படையே தாயாரோட காயத்ரி மந்திரம். அதை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மகாலட்சுமி 108 போட்டிருக்கு. இல்லைங்க மகாலட்சுமி அஷ்டகம் தெரியும், தாராளமாக படிக்கலாம். கனகதாரா சோஸ்திரம் நாம் பகுதி 3ல் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு 15-20 நிமிஷம் ஆகிடும், ஏன்னா பெரிய பகுதி அது. ஸோ அதனால் நம்ம இப்போ வெறும் மகாலட்சுமி போற்றிகள் மட்டும்தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். பகுதி 2ல் முக்கியமாக வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா நம்மளோட உள்ளமும் சரி வீடும் தூய்மையாக இருக்கணும், வாசமாக இருக்கணும். வாங்க 108 போற்றிகள் பார்த்துடலாம். ஓம் அன்பு லட்சுமியை போற்றி, ஓம் அன்னலட்சுமியை போற்றி, ஓம் அமிர்தலட்சுமியை போற்றி, ஓம் அம்சலட்சுமியை போற்றி, ஓம் அருள் லட்சுமியை போற்றி, ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி, ஓம் அழகுலட்சுமியை போற்றி, ஓம் ஆனந்தலட்சுமியை போற்றி, ஓம் ஆகமலட்சுமியை போற்றி, ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, ஓம் ஆத்மலட்சுமியை போற்றி, ஓம் ஆளும் லட்சுமியை போற்றி, ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி. இப்படி 108 போற்றிகளை நாம் நாளைக்கு பாராயணம் பண்ணணும். ஓம் இதயலட்சுமியை போற்றி, ஓம் இன்ப லட்சுமியை போற்றி, ஓம் ஈகை லட்சுமியை போற்றி, ஓம் உலக லட்சுமியை போற்றி, ஓம் உத்தம லட்சுமியை போற்றி, ஓம் எளிய லட்சுமியை போற்றி, ஓம் ஏகாந்த லட்சுமியை போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி, ஓம் ஒளி லட்சுமியை போற்றி, ஓம் ஓங்கார லட்சுமியை போற்றி, ஓம் கஜலட்சுமியை போற்றி, ஓம் கனகலட்சுமியை போற்றி. தாயார் நம்ம உள்ளத்துல தான் வசிப்பாள். வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தான தர்மத்தை செய்யணும். இப்படி செஞ்சோம்னாலே தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க. ஓம் கம்பீர லட்சுமியை போற்றி, ஓம் கனலட்சுமியை போற்றி, ஓம் கிரகலட்சுமியை போற்றி, ஓம் குணலட்சுமியை போற்றி, ஓம் குங்குமலட்சுமியை போற்றி, ஓம் குடும்பலட்சுமியை போற்றி, ஓம் குலலட்சுமியை போற்றி, ஓம் கேசவலட்சுமியை போற்றி, ஓம் கோவிந்த லட்சுமியை போற்றி, ஓம் கோமாதா லட்சுமியை போற்றி, ஓம் சர்வலட்சுமியை போற்றி, ஓம் சக்தி லட்சுமியை போற்றி.
ஓம் சங்கு லக்ஷ்மியை போற்றி, ஓம் சந்தான லக்ஷ்மியை போற்றி, ஓம் சாந்த லக்ஷ்மியை போற்றி, ஓம் சிங்கார லக்ஷ்மியை போற்றி, ஓம் சீல லக்ஷ்மியை போற்றி, ஓம் சீதா லக்ஷ்மியை போற்றி, ஓம் சுப்பு லக்ஷ்மியை போற்றி, ஓம் சுந்தர லக்ஷ்மியை போற்றி, ஓம் சூரிய லக்ஷ்மியை போற்றி, ஓம் செல்வ லக்ஷ்மியை போற்றி, ஓம் செந்தாமரை லக்ஷ்மியை போற்றி, ஓம் சொர்ண லக்ஷ்மியை போற்றி, ஓம் சொரூப லக்ஷ்மியை போற்றி, ஓம் சௌந்தரிய லக்ஷ்மியை போற்றி. ஓம் ஞானலக்ஷ்மியை போற்றி, ஓம் தங்க லக்ஷ்மியை போற்றி, ஓம் தனலக்ஷ்மியை போற்றி, ஓம் தானிய லக்ஷ்மியை போற்றி, ஓம் திரிபுர லக்ஷ்மியை போற்றி, ஓம் திங்கள் முக லக்ஷ்மியை போற்றி, ஓம் செலவ லக்ஷ்மியை போற்றி, ஓம் தீபலக்ஷ்மியை போற்றி, ஓம் துளசி லக்ஷ்மியை போற்றி, ஓம் துர்காலட்சுமியை போற்றி, ஓம் தீயலட்சுமியை போற்றி, ஓம் தெய்வலட்சுமியை போற்றி. மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த துளசி இலையை நம்ம போடணும். வெண்மை நிறமிக்க மலர்கள், வாசமிக்க மலர்கள், அதே மாதிரி தாமரை மலர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணும்போது முடிச்சுட்டு இந்த போற்றிகளை பாராயணம் பண்ணணும். ஓம் தெய்வலட்சுமியை போற்றி, ஓம் தெய்வலட்சுமியை போற்றி, ஓம் தைரியலட்சுமியை போற்றி, ஓம் பங்கஜலட்சுமியை போற்றி, ஓம் பாக்யலட்சுமியை போற்றி, ஓம் பார்க்கட லட்சுமியை போற்றி, ஓம் பார்கவி லட்சுமியை போற்றி, ஓம் புண்ணிய லட்சுமியை போற்றி, ஓம் பொன்னிற லட்சுமியை போற்றி, ஓம் போகலட்சுமியை போற்றி, ஓம் மங்கள லட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மாதவ லட்சுமியை போற்றி. ஸோ நெய்வேத்தியம் எல்லாத்தையுமே வச்சுட்டு மலர்கள்லாம் சூடிட்டு நம்ம ஆண்டவங்கிட்ட வேண்டோம்னா தாயார்கிட்ட வேண்டுதல் கண்டிப்பாக நமக்கு நினைச்சது நடக்கும். ஓம் மாதா லட்சுமியை போற்றி, ஓம் மங்கல்ய லட்சுமியை போற்றி, ஓம் மாசில்லா லட்சுமியை போற்றி, ஓம் முக்தி லட்சுமியை போற்றி, ஓம் மோன லட்சுமியை போற்றி, ஓம் பரம்பரம் லட்சுமியை போற்றி, ஓம் வரலட்சுமியை போற்றி, ஓம் வாயு லட்சுமியை போற்றி, ஓம் விளக்கு லட்சுமியை போற்றி, ஓம் விஜயலட்சுமியை போற்றி, ஓம் விஷ்ணு லட்சுமியை போற்றி, ஓம் விண்புகை லட்சுமியை போற்றி, ஓம் வீரலட்சுமியை போற்றி, ஓம் வெற்றி லட்சுமியை போற்றி, ஓம் வெங்கட லட்சுமியை போற்றி, ஓம் பைர லட்சுமியை போற்றி, ஓம் வைகுண்ட லட்சுமியை போற்றி, ஓம் நரசிம்ம லட்சுமியை போற்றி, ஓம் நலம் தரும் லட்சுமியை போற்றி, ஓம் நாராயண லட்சுமியை போற்றி, ஓம் நாகலட்சுமியை போற்றி, ஓம் நாகலட்சுமியை போற்றி, ஓம் நித்திய லட்சுமியை போற்றி, ஓம் நீலா லட்சுமியை போற்றி, ஓம் தங்கலட்சுமியை போற்றி, ஓம் ராமலட்சுமியை போற்றி, ஓம் ராஜலட்சுமியை போற்றி, ஓம் ஜெயலட்சுமியை போற்றி, ஓம் ஜீவலட்சுமியை போற்றி, ஓம் ஜெகத் லட்சுமியை போற்றி, ஓம் ஜோதி லட்சுமியை போற்றி, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை போற்றி போற்றி. இப்படி 108 போற்றிகளும் பண்ணிட்டு குங்கும அர்ச்சனையும் காற்றுல வச்சு 108 ரூபாய் காயின் வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். எப்படி உங்களுக்கு வசதி இருக்கோ நீங்கள் அதுபடி அர்ச்சனை பண்ணலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் மகாலட்சுமியை பார்த்து பாடும்போது தான் என்னது அந்த நெல்லிக்குமே தானமாக கொடுத்தாங்கல்ல, அந்த வயதான தம்பதியருக்கு மகாலட்சுமியோட கடைக்கன்றாரு பார்த்து தங்க நெல்லிக்குமையை செஞ்சாங்கன்னா மகாலட்சுமிக்காங்க. அதோட தாத்பரியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒன்றும் இல்லைன்ற போது அவங்க கிட்ட இருந்த ஒரு நெல்லிக்குமே அது ஒன்று கூட முழுக்கா இல்லை, அங்கங்க கஷ்டம் படாமல் உடஞ்சி அப்படிதான் இருந்த நெல்லிக்குமே தானமாக கொடுத்தவங்களுக்கே மகாலட்சுமி தாயார் அப்படி இருக்கும். என்னது வெறும் நெல்லிக்குமே நமக்கு அதை விடவா கஷ்டமா இருக்க போது. அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கிற அக்ஷய திருதி அன்னைக்கு 2 நாள் மாலை 6 மணிக்கும் மற்ற நாளும் நம்மளால முடிஞ்ச தான தர்மம் செய்யணும். கண்டிப்பா தாயார் இந்த வருஷத்துல நமக்கு வச்சிருந்ததை விட அடுத்த வருஷத்துல நமக்கு இன்னும் 10 பேருக்கு அதிகமா தான தர்மம் செய்யற அளவுக்கு எனக்கு வாழ்க்கையும் என் வாழ்க்கையில ஒரு செல்வனத்தையும் கொடுத்தாயே வேண்டிக்கிட்டாலே போதும். வேண்டதே அடுத்தவங்க தான தர்மமா தான் வேணும். நன்றி.